ஒரு சிறிய பெண் குழந்தைதான் ஹைடி. அவரது பெற்றோர் இல்லாததால் அவளை அவளது அத்தை ஆல்ப்ஸ் மலைப்பகுதியில் வசிக்கும் தாத்தாவிடம் கொண்டு சென்றாள். தாத்தா அன்சுலுமையாக வாழ்ந்தார். முதலில் அவர் ஹைடியை விரும்பவில்லை. ஆனால் ஹைடியின் சிரிப்பு, அன்பு, குறும்பு அவருடைய மனதை மெதுவாக மாற்றியது. ஹைடி மலைப்பகுதியில் ஆடுகளுடன் விளையாடினாள், மலர்களுடன் ஓடினாள், சூரிய உதயத்தை ரசித்தாள். அவள் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தாள். நகர வாழ்க்கை ஒருநாள் ஹைடியை ஜெர்மனியின் பிராங்க்ஃபர்ட் நகரத்திற்கு அழைத்துச் சென்றனர். அங்கு அவள் கிளாரா என்ற உடல் நலமில்லாத சிறுமிக்கு தோழியாக இருக்க வேண்டும். கிளாரா பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவள். ஆனால் அவள் நடக்க முடியாத நிலையில் இருந்தாள். ஹைடி நகர வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடையவில்லை. மலை, தாத்தா, இயற்கை இவை அனைத்தையும் அவள் மிகவும் நினைத்தாள். ஹைடியின் மகிழ்ச்சியான மனநிலை கிளாராவை உற்சாகப்படுத்தியது. அவர்கள் நல்ல நண்பர்களாக ஆனார்கள். பின்னர் ஹைடி மீண்டும் ஆல்ப்ஸ் மலைக்கு திரும்பினாள். கிளாராவும் அங்கே வந்தாள். மலையின் சுத்தமான காற்று, இயற்கை சூழல் மற்றும் ஹைடியின் ஊக்கம் காரணமாக கிளாரா மெதுவாக நடக்கத் தொடங்கினாள். ஹைடி தனது தாத்தாவுடன் சந்தோஷமாக வாழ்ந்தாள். கிளாராவும் ஆரோக்கியமாகி மகிழ்ச்சியாக இருந்தாள். இயற்கை வாழ்க்கை மனதிற்கு அமைதியை தரும். அன்பும் நட்பும் மனிதரை மாற்றும்.